அடுத்து ரெண்டாவது அறிகுறிங்க, உங்க கை விரல் இரண்டையும் இப்படி வச்சு பாருங்க. இதுதான் வந்து காரணம் வயிறு வீங்கிறதுக்கு. அசைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது இருக்கு அப்படின்னா கட்டாயம் நம்ம டெம்பிள்ஸ் சொல்லக்கூடிய இந்த பகுதியில் இருக்கக்கூடிய தசைகள் அப்படியே உள்ள போகும். இதை வச்சு கண்டுபிடிக்கலாம். நிறைய பேர் இந்த ஸ்பைடர் நீவை சிலந்தி எப்படி இருக்கும், சிலந்தியோட கால்கள் எப்படி இருக்கும், அதே மாதிரி ஒரு நடுப்புள்ளியை சுத்தி சிலந்தியோட கால்கள் மாதிரி. நம்ம திராட்சை பழம். 11 மில்க் திசில் அப்படின்னு சொல்லக்கூடிய பால் நெரிஞ்சல். 12வது பாகற்காயம். எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன். நம்ம கைவிரல்கள் அந்த நகத்துல சில மாறுபாடுகள் இருந்தா கூட நம்ம மூச்சு விடுவதில் வரக்கூடிய ஸ்மெல்லு மூலமாக கூட நம்ம கல்லீரல் டேமேஜ் ஆச்சு அப்படின்னா நம்மளால கண்டுபிடிக்க முடியுங்க. கல்லீரல் அப்படிங்கிறது நம்ம உடம்புல இருந்து நச்சுக்களை வெளியேற்ற தேவையான மிக முக்கிய உறுப்பு. பூச்சி மருந்து கடந்த உணவு சாப்பிட்றதா இருந்தாலும், காய்கறி சாப்பிட்றதா இருந்தாலும், பழம் சாப்பிட்றதா இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றணும்னா ஆரோக்கியமான கல்லீரல் நம்மளுக்கு மிக மிக அவசியம். அப்போ இந்த 12 அறிகுறிகள் என்ன அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஒன்னொன்னா நான் காமிக்கிறேன் உங்களுக்கு, பாருங்க. இது வராம தடுக்கிறது எப்படிங்கிறதையும் நான் சொல்றேன். டவுட் இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்றேன். கல்லீரல் ஆரோக்கியமா பாதுகாக்க என்னென்ன உணவுகள் சாப்பிடணும் அப்படிங்கிறதையும் சொல்றேன் பின்னாடி. பட் ஃபர்ஸ்ட் உங்க நகத்தை பாருங்க. உங்களோட நகத்துல இப்ப நான் படத்துல காட்டுற மாதிரி கோடுகள் இருக்கா? இந்த கோடுகள் அப்படிங்கிறது நகத்தின் மேல இல்லைங்க. இந்த ஹரிசாண்டலான கோடுகள் வந்து நகத்துக்கு கீழே இருக்கு. அதனாலதான் நகம் வளர வளர இந்த கோடு வளராது, இது அதே இடத்துலயே இருக்கும். இந்த கோடுகள் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா உங்க கல்லீரல்ல பிரச்சனை இருக்கலாம். முர்கிஸ் லைன் அப்படின்னு சொல்லுவோம் இந்த கோடுகளுக்கு ஆங்கிலத்துல. இப்போ நீங்க பாக்குறது படத்துல இன்னொரு நகம். இது வந்து டெர்ரி ஸ்னெயில்னு சொல்லுவோம். இது வந்து நல்லா வெளிரி போயிருக்கு நகம். இந்த அளவுக்கு நகம் வெளிரி போயிருக்குன்னா என்ன அர்த்தம்? பொதுவா நம்ம நார்மலா நம்ம நகத்தை பார்க்கும்போது பாருங்க, நகத்துக்கு கீழே உங்களால பிங்க் நிறத்துல ரத்த நாளங்கள், பிளட் வெசல் உங்களால பார்க்க முடியுது. அந்த நிறத்துக்கு காரணமே நகத்துக்கு கீழே இருக்கக்கூடிய குட்டி குட்டி ரத்த குழாய்கள் தான். அந்த ரத்த குழாய்கள் கல்லீரல் பாதிப்படையும் போது தெரியாது. ஏன்னா நகம்ங்கிறது ஒரு புரதம். அந்த புரதம் தயாராகிறதுக்கு தேவையான மூலக்கூறு அல்பியூமின் அப்படிங்கிற புரோட்டீன் கல்லீரல் தாங்க உற்பத்தி செய்யும். இப்போ கல்லீரல்ல அந்த அல்பியூமின் உற்பத்தி குறைவதனால தான் முன்னாடி காமிச்ச அந்த நகமா இருந்தாலும் சரி, மொர்கிஸ் நகமா இருந்தாலும் சரி, டெர்ரி நகமா இருந்தாலும் சரி, இந்த நகம்லாம் வரத்துக்கு காரணமே உங்க கல்லீரல்ல பாதிப்பு இருக்கு, புரதம் உற்பத்தி ஆகல அப்படிங்கிறது தான். அடுத்து ரெண்டாவது அறிகுறிங்க, உங்க கை விரல் இரண்டையும் இப்படி வச்சு பாருங்க. இப்படி வைக்கும்போது நீங்க பக்கத்துல பாத்தீங்கன்னா இந்த 2 விரல்களுக்கு நடுவுல ஒரு டைமண்ட் போன்ற ஒரு கேப் இருக்கும். ஒருவேளை இந்த கேப் இல்லாம நம்மளுக்கு அந்த 2 நகங்களோட கீழ்ப்பகுதியும் ஒன்னோட ஒண்ணு ஒட்டிக்கிட்டு சுத்தமா கேப்பே இல்லாம இருந்துச்சு அப்படின்னா உங்க கல்லீரல்ல பாதிப்பு இருக்குன்னு அர்த்தம். இதுக்கு பேரு கிளப்பிங் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப நீங்க படத்துல பாக்குற மாதிரி நகத்துக்கு கீழே வந்து வீங்கி இருக்கும். பொதுவா இந்த கிளப்பிங் எல்லா நகத்திலயும் அது இருக்கும். இருந்துச்சு அப்படின்னா நான் வந்து முதல்ல 3 டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. ஒன்று வந்து கல்லீரல், 2வது வந்து இதயம் நல்லா வேலை செய்யுதா, 3வது வந்து நுரையீரல் நல்லா வேலை செய்யுதா. இந்த 3 உறுப்புகள் கரெக்டாக வேலை செய்யலைன்னா நம்மளுக்கு கிளப்பிங் வரும். அதாவது நாதஸ்வரம் வாசிக்கிறவங்களாம் வந்து ட்ரம் ஸ்டிக் வச்சு வாசிப்பாங்களா, அந்த ட்ரம் ஸ்டிக் ஃபிங்கர்ஸ் அப்படின்னு இதுக்கு பேர். இது 2வது அறிகுறிங்க. 3வது, இப்போ நீங்கள் படத்தை பாருங்க. இந்த பெண் கர்ப்பமாக இருக்கிற மாதிரி வயிறு வீங்கி இருக்கு. ஆனால் உண்மையில் இந்த பெண்ணுக்கு கர்ப்பம்லாம் கிடையாதுங்க. வயிறு இந்த அளவுக்கு வீக்கமாக இருக்கிறதுக்கு காரணம் ஃப்ளூயிடு, நீர் வந்து வயிற்றுல தேங்கி இருக்கு. எங்க இருந்து இவ்வளோ நீர் வந்துச்சு? ஆக்சுவலா நம்ம வயிறு வந்து எந்த அளவுக்கு விரிவடையும் தன்மை கொண்டது அப்படின்னா, நல்லா இவ்வளோ பெருசு 2-3 அடி விரியும் தன்மை கொண்டதுங்க நம்ம வயிறு. அந்த அளவுக்கு எலாஸ்டிசிட்டி கொண்டது. அந்த வயிறு வீக்கம் அடையிறதுக்கு தேவைப்படக்கூடிய நீர் வந்து எங்க இருந்து வருதுன்னு கேட்டீங்கன்னா கல்லீரல்ல பிரச்சனை இருக்கும்போது வருது. கல்லீரலுக்குள்ளார ஒரு பெரிய ஒரு வெயின் போகுது, போர்ட்டல் வெயின் அப்படின்னு போகுது. அது உள்ளார போய் என்ன பண்ணுது அப்படின்னா நச்சுக்கள், நம்ம சாப்பிடுவதன் மூலமாக, ஆல்கஹால் சாப்பிடுவதன் மூலமாக, துரித உணவு சாப்பிடுவதன் மூலமாக சாப்பிட்ட நச்சுக்கள்லாம் வந்து ரத்தத்துல கலந்து அந்த ரத்தத்தை சுத்திகரிப்பு செய்யறதுக்கு இந்த போர்ட்டல் வெயின் தான் எடுத்துட்டு போகும் கல்லீரலுக்குள்ள. ஆனா கல்லீரலுக்குள்ள போனா கல்லீரலுக்குள்ள ஃபில்ட்ரேஷன் நடக்க முடியாதபடி கல்லீரல் டேமேஜ் ஆயிருக்கு. ரத்த குழாய்கள், நாளங்கள்ல டேமேஜ் ஆயிருக்குன்னா என்ன ஆகும்? ரத்த நாளங்கள் இறுகி போயிருக்கும். அதனால உள்ள போன ரத்தம் திருப்பி வெளியே வரும், திருப்பி பின்பக்கமாக வரும். அப்படி பின்பக்கமாக வரதுனால இந்த ரத்த குழாய்கள் அதிகமான அழுத்தத்தை தாங்க முடியாமல் நீரை வெளியே தள்ளுது. அந்த வெளியே தள்ளுற நீர் தான் உங்கள் வயிற்றில் போய் தேங்குது. இதுதான் வந்து காரணம் வயிறு வீங்கிறதுக்கு. அசைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது இருக்குது அப்படின்னா கட்டாயம் நம்ம என்னன்னு பார்க்கணுங்க. ஒன்றும் இல்லை, இப்போ இந்த அசைட்டிஸ் இருக்கும்போது மூச்சு விட கூட கஷ்டமாக இருக்கும். ஏன்னா வந்து டயஃப்ரம் அப்படிங்கிற அந்த உதர விதானம் அப்படின்னு சொல்லக்கூடிய தசை வந்து அது நல்லா ஏறி இறங்காது. அப்போ மூச்சு விடுறது கூட கஷ்டமாக இருக்கும். அப்போ அவங்க வயிற்றில் வந்து ஒரு ஊசி
மூச்சை செலுத்தி இந்த நீரை வெளியே தள்ளணும்னா அவங்க அப்படியே நிம்மதியாக மூச்சு விடுறத உங்களால் பார்க்க முடியுங்க. அந்த அளவுக்கு நீர் வந்து ஒரு பெரிய அழுத்தத்தை உருவாக்கும். இதை வந்து பாராசென்டிசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஒரு டெம்பரரி மெத்தட் தான். திருப்பி நீர் வரும், அதுக்கு முன்னாடி நம்ம கல்லீரலில் ட்ரீட்மெண்ட் பண்ணணும். இப்போ 4வதுங்க இதே விஷயம் தான். இப்போ வந்து ரத்தம் வந்து திருப்பி பேக் ஃப்ளோ ஆகுதுன்னு சொன்னேன். அப்போது திருப்பி இதயத்துக்கு போகிறதுக்கு ரத்தம் புது புது ரூட்டை கண்டுபிடிக்கும். ஒரு பெரிய டிராஃபிக் ஜாம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா நம்ம சின்ன சின்ன ரூட் வழியாக நம்ம வீட்டை தேடி போகிறோம்ல, வீட்டுக்கு ஒரு புது ரோட்டு கண்டுபிடிக்கிறோம்ல, அதே மாதிரி நம்ம உடம்பும் இந்த வேலையை செய்யும். கல்லீரல் வழியா மேலே போக முடியல, அப்போ என்ன ஆகும், வேற வேற ரூட்ல வெளியே வர பார்க்கும் ரத்தம். அதனால உங்க வயிற்றுல உடம்பிலேயே இப்ப நீங்க படத்துல காட்டுற மாதிரி பல்வேறு ரத்தனால வீக்கத்தை பார்க்க முடியும். குறிப்பா வயிற்று பகுதியில இதெல்லாம் பெருசு பெருசா தெரியும். இதுதான் காப்புட் மடிசை அப்படின்னு சொல்லுவோம். இது 4வது அறிகுறி. 5வது இதே விஷயம் தாங்க. இதே மாதிரி ரத்தனால வீங்கி இருக்கு அப்படின்னா அது உடம்புக்கு வெளியே தெரியணும் அவசியம் இல்லை, உடம்புக்கு உள்ளாரியே ரத்தனால வீக்கம் இருக்கும். இப்போ உணவு குழாய் கீழே கூட ரத்தனால வீக்கம் ஏற்படும். இதை ரத்தனால வீங்கிச்சுன்னா என்ன ஆகுங்க, அது ரொம்ப மெல்லிஸ் ஆகிடும். ஈஸியாக அது டேமேஜ் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்படி டேமேஜ் ஆச்சுன்னா ப்ளீடிங் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்படி ப்ளீடிங் ஆச்சுன்னா அந்த ப்ளீடிங்கும் நிற்காது. ஏன் அப்படின்னா கல்லீரலில் இருந்து தான் கிளாட்டிங் ஃபேக்டர், ரத்தம் உறையிடத்துக்கு தேவையான விஷயங்களும் செக்ரீட் ஆகணும். அதுவும் கல்லீரலால் உற்பத்தி செய்ய முடியாததுனால பயங்கரமான ப்ளீடிங் இருக்கும். இது ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி. திடீர்னு வந்து ரத்த வாந்தி எடுக்கிறாங்க அப்படின்னா இதுக்கு காரணம் என்னன்னா இதுதான், ரத்த நாளங்கள் ரொம்ப மெல்லிஸாக இருக்கிறது, அது வெடிக்கிறது. அது வெடிக்கிறதுனால ரத்தம் அபரிதமாக வெளியேறது, அது வந்து ரத்த வாந்தியாக வெளியே வருது அப்படிங்கிறது தான் ஈசோஃபேஜியல் வேரிசஸ். யாரெல்லாம் எமர்ஜென்சியில் இருக்காங்களோ அவங்களுக்குலாம் இதை பற்றி நல்லாவே தெரியும் எந்த அளவுக்கு இது மோசமான விஷயம். இமீடியட்டாக கிளிப்பிங் பண்ணணும், அந்த ரத்த கசிவை தடுத்து நிறுத்தணும். 6வது விஷயம், நம்ம உள்ளங்கையை பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு எமினன்ஸ். தீனார் ஹைப்போதீனார்னு 2 வீக்கங்கள் இருக்கும், உங்களால் பார்க்க முடியும். இது வந்து தீனார், இது ஹைப்போதீனார். இப்போ 2 பகுதியிலும் சிகப்பு நிறத்தில் இருக்கும். நடுவில் இந்த நடுப்பகுதி ஃப்ளாட்டாக இருக்கும், அந்த இடத்துல வந்து ரத்தம் இருக்காது. ஸோ இந்த எரித்தீமா, இதுதான் பார்மார் எரித்தீமான்னு சொல்லுவோம் நீங்கள் படத்தில் பார்க்கறது. இதுக்கு காரணம் உடம்பில் ஈஸ்ட்ரோஜன் அதிகமாக இருக்கிறது. இது வந்து பிரெக்னன்சி கர்ப்ப காலத்திலையும் நம்ம பார்க்க முடியும். ஏன்னா ஈஸ்ட்ரோஜன் அதிகமாக இருக்கிறது கர்ப்ப காலத்தில் அது நார்மல். ஆனால் சாதாரண மக்களுக்கு இது வந்துச்சு அப்படின்னா, பாமார் எரித்தீமா வந்துச்சுன்னா ஈஸ்ட்ரோஜன் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். ஏன் ஈஸ்ட்ரோஜன் அதிகமாகுது? ஈஸ்ட்ரோஜனையும் வந்து உங்கள் கல்லீரல் தாங்க கரெக்டாக மெட்டபலைஸ் பண்ணணும். முடியாத பட்சத்தில் ரத்தத்தில் வந்து ஈஸ்ட்ரோஜன் அளவுகள் அதிகமாகுது. கல்லீரலால் ஈஸ்ட்ரோஜனை கூட உடைக்க முடியல. அப்போ ரத்தத்தில் அதிக ஈஸ்ட்ரோஜன் சேர்ந்துச்சுன்னா இது மாதிரி விளைவுகள்லாம் ஏற்படும். இந்த அதிக ஈஸ்ட்ரோஜனால இன்னொரு விஷயம் ஏற்படும், இந்த ஸ்பைடர் நீவை. சிலந்தி எப்படி இருக்கும், சிலந்தியோட கால்கள் எப்படி இருக்கும், அதே மாதிரி ஒரு நடுப்புள்ளியை சுற்றி சிலந்தியோட கால்கள் மாதிரி நம்மளுக்கு ரத்த நாளங்கள் வீங்கி இருக்கும். அதை தான் ஸ்பைடர் நீவைன்னு சொல்லுவோம். இப்போ நீங்கள் படத்தில் பார்க்கறது. இதுக்கெல்லாம் காரணம் வந்து ரத்தம் அங்கங்கே தேங்கிறது தான். இப்போ நீங்கள் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, இந்த ரத்த நாளங்கள் அந்த சிகப்பாக இருக்க பகுதியை அழுத்தினீங்க அப்படின்னு வைங்களேன், அழுத்தினீங்கன்னா அது காணா போயிடும், ரத்தம் வந்து வெளியே போயிடும், அந்த இடமே மறைஞ்சு போயிடும். ஆனால் கொஞ்ச நேரம் கழிச்சு மெதுவாக மறுபடியும் அந்த சிலந்தி வலை வர ஆரம்பிக்கும். அடுத்த அறிகுறி மசில் வேஸ்டிங்க. அதாவது தசைகளுக்குமே வந்து தேவையான புரதத்தை கல்லீரல் தான் உற்பத்தி பண்ணுது. இப்போ கல்லீரல் உற்பத்தி பண்ண முடியல புரதத்தை அப்படிங்கும்போது என்ன ஆகுது, தசைகள்ல இருந்து அந்த புரதத்தை உடம்பு எடுத்துக்க பார்க்குது. அதனால தசைகள்லாம் சுருங்க ஆரம்பிக்குது. இதை வந்து குறிப்பாக உள்ளங்கை தசைகள்ல நம்ம பார்க்கலாம். ஏன்னா இங்கே தான் சின்ன சின்ன தசைகள் இருக்குது. அதனால் உள்ளங்கையில் பாருங்கள் மசில் வேஸ்டிங் இருக்கான்னு. அதே மாதிரி நம்ம டெம்பிள்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த பகுதியில் இருக்கக்கூடிய தசைகள் அப்படியே உள்ளே போகும். இதை வச்சு கண்டுபிடிக்கலாம். நிறைய பேர் வெறும் ஹை ஃபாஸ்டிங் இருந்து வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு கூட முதல்ல இந்த இடத்துல தான் அப்படியே சுருங்க ஆரம்பிக்கும். அப்படின்னா தெரிஞ்சுக்கலாம், அந்த இடத்துல தசைகள்ல இருந்து உடம்பு சக்தியை எடுத்துக்குது. அதனால தசைகள் வலுவிழந்து அந்த இடத்துல அப்படியே பள்ளம் உருவாகுது, லொடுக்கு உருவாகுது. அடுத்த விஷயம், இதே காரணங்களால் இப்போ உங்கள் கை விரலில் இப்போ நீங்கள் பாருங்கள், கை விரல் உள்ளங்கையில் அப்படியே பள்ளமாக இருக்கு. மேலே விரல்களை முழுமையாக நீட்ட முடியாமல் மடங்கியிருக்கு. இதை தான் டுபுட்ரின் கண்ட்ராக்ஷன் சொல்லுவோம். இதுக்கு காரணம் ஃபேஷியான்னு சொல்லக்கூடிய தசைகளுக்கு மேலே இருக்கக்கூடிய பகுதி இறுக்கமாயிடுது, இறுகிக்குது. இதுக்கு மெயினாக ஜெனட்டிக் காரணங்கள் இருந்தாலும் இந்த டுபுட்ரின் கண்ட்ராக்ஷன் இருக்கு அப்படின்னாலும் நம்ம கல்லீரல் பிரச்சனை இருக்கான்னு பார்க்கணும். இதை நம்ம இன்னும் எளிமையாக எப்படி டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா, கைகளை இப்படி வச்சிங்க அப்படின்னா கைகள் ஃபுல்லாக படியணும், தரையில் படியாமல் தூக்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னா கண்ட்ராக்ஷன் இருக்குன்னு அர்த்தம். அடுத்த முக்கியமான ஒரு டெஸ்ட்டு, இது வந்து சிம்பிளாக நீங்களே இப்போ கையை நீட்டுங்க, கையை நீட்டி இப்படி கைகளை இப்படி வைங்க அப்படின்னு சொன்னால் உங்களால் வைக்க முடியும். இது எல்லாருக்கும் நார்மலான ஒரு விஷயம். ஆனால் யார் ஒருத்தருக்கு வந்து கல்லீரல் பிரச்சனை இருக்கோ ஆட்டோமேட்டிக்காக அவங்க கையை நடுங்க ஆரம்பிக்கும், மறுபடியும் நடுங்க ஆரம்பிக்கும். ஸோ ஃப்ளாப்பிங், தட்டுற மாதிரி இப்படி பண்ணும். ஸோ இது
இன்வாலண்டரி, தானா நடக்கும். அவங்க இப்படி பண்ணல கிடையாது, தானாக இந்த கை ஆடி தட்டுற மாதிரி இருக்கும். ஸோ இதை தான் ஃபிளாப்பிங் ட்ரெமர், ஆஸ்டெரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்படியே மெதுவாக அப்படியே வந்து அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இதாகி அப்புறம் அப்படியே நிற்கும். ஸோ இந்த ஆஸ்டெரிக்ஸ் எதனால் வருதுன்னா கல்லீரல் பிரச்சனைனால வருது. கல்லீரல் வந்து இன்னொரு முக்கியமான வேலையை செய்யுது, அதுதான் வந்து அமோனியா வந்து டீடாக்ஸ் ஆகி வெளியேறுவதற்கும் உடம்புல அந்த வேஸ்ட் சேர்வதை தடுப்பதற்கும் கல்லீரல் தேவை. கல்லீரலால் அமோனியாவை வெளியேற்ற முடியல அப்படின்னா என்ன ஆகும்? அமோனியா ரத்தத்தில் கலந்து மூளைக்கு போகும். மூளைக்கு போச்சுன்னா ஹெப்பாட்டிக் என்செஃபலோபதி, இதனால் வரக்கூடிய ஃபிளாப்பிங் ட்ரெமர், இதை தான் ஆஸ்டெரிக்ஸ் சொல்லுவோம். இது ஹெப்பாட்டிக் என்செஃபலோபதி ஒரு பெரிய ப்ராப்ளம். இன்ஃபேக்ட் அன்கான்சியஸாக கூட சில சமயம் பேஷண்ட் இருப்பாங்க. ஏன்னா இந்த அமோனியா அபரிதமாக செக்ரீட் ஆகும், உற்பத்தி ஆகும், ஆனால் வெளியேற்ற முடியாமல் போயிடும். வயிறுலாம் வீங்கி இருக்கும், அப்படியே அன்கான்சியஸாக கோமா மாதிரி இருப்பாங்க. அவங்களுக்கு லாக்டுலோஸ் அப்படிங்கிற ஒரு மருந்து, சிம்பிளான ஒரு மருந்து, ஈஸியாக மலம் வெளியேற்றுவதற்கு கொடுக்கக்கூடிய மருந்து. இதை கொடுத்த உடனே அந்த லாக்டுலோஸ் என்ன பண்ணுன்னா அமோனியாவை அமோனியமாக மாற்றினா ரத்தத்துக்குள்ள அது போகாது, வெளியே போயிடும். இது கொஞ்ச நேரத்திலேயே பேஷண்ட்டு கான்சியஸ் ஆவாங்க, நார்மல் ஆவாங்க. இதை பார்க்க உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஆனால் அது இப்படி இருந்தாங்க, அன்கான்சியஸாக ரெஸ்பான்ஸ் இல்லாமல் இருந்த பேஷண்ட்டு திடீர்னு ஒரு மேஜிக் மாதிரி ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயின் காரணம் அமோனியாவை லாக்டுலோஸ் கொடுத்து குடல்லேருந்து வெளியேற்றுறது தான். இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குங்க. அடுத்த விஷயம், ஒரு கல்லீரல் பேஷண்ட்டு இருக்காங்க, கல்லீரல் டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்னா அவங்க இருக்கக்கூடிய ரூம்குள்ளே போன உடனே நம்மளுக்கு ஒரு ஸ்மெல் அடிக்கும். அந்த ஸ்மெல்லிலேயே கண்டுபிடிச்சிடலாம், ஒரு மஸ்டி ஸ்மெல். இதுக்கு காரணம் டாக்ஸின்ஸ் ரத்தத்தில் சேருவது. அந்த நச்சுக்கள் வந்து மூச்சு மூலமாக கார்பன் டை ஆக்சைடோடு சேர்ந்து வெளியேறும்போது நம்மளுக்கு அந்த ஸ்மெல்லு தெரியுது. அது பழகினவங்களுக்கு தெரியும், மருத்துவர்களுக்கு தெரியும். அடுத்து காமனான அறிகுறி, இது எல்லாருக்குமே தெரியும், யூரின் வந்து டார்க் எல்லோ கலரில் போகுது, அடர் மஞ்சள் நிறத்தில் போகுது அப்படின்னா பெரும்பாலும் கல்லீரல் பிரச்சனை இருக்கலாம். அடுத்த ப்ராப்ளம்ங்க, நம்ம அடிபட்டுச்சு அப்படின்னா பயங்கரமாக அந்த இடத்துல ரத்த கசிவு இருக்கும். ஆனால் லைட்டாக இடிச்சுக்கிட்டா கூட அந்த இடத்துல வந்து ரத்த கசிவு, அதுவும் பெருசாக இருக்குது ப்ளீடிங் அப்படின்னா வந்து என்ன அர்த்தம்? அந்த இடத்துல ரத்தம் வந்து கிளாட் ஆகலை, உரையலை அப்படின்னு, கிளாட்டிங் ஆகலை அப்படின்னா வரக்கூடிய இந்த பிரச்சனை தான் உங்களுக்கு அந்த ரத்த கசிவு பெருசாக தோலுக்கடியில் இருக்க மாதிரி தெரியும். இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா கல்லீரல் கிளாட்டிங் ஃபேக்டர் உறைதலுக்கு தேவையான விஷயங்களை செக்ரீட் பண்ணல, அதனால இந்த பிரச்சனை ஏற்படுது. கடைசியா மண்ணீரல், கல்லீரல்னால மண்ணீரலும் ப்ராப்ளம் ஆகலாம். சில சமயம் மண்ணீரல் வீங்கிருக்கு அப்படின்னாலும் ரத்தம் உறைதலுக்கு தேவையான பிளேட்லெட் சுரக்காம போகலாம். எனவே இதுதாங்க அறிகுறிகள். இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நச்சுக்களை வெளியேற்றுவதற்கு கல்லீரல் மிக மிக அத்தியாவசியமான ஒரு உறுப்பு. அது தேவையில்லாம கெடுத்துக்காதீங்க. நீங்களாவே ஒன்றும் பண்ண முடியாது டேமேஜ் ஆச்சுன்னா. அப்புறம் லிவர் டிரான்ஸ்பிளான்ட், புது கல்லீரல் வைக்கணும், இதெல்லாம் தேவையா நம்மளுக்குன்னு யோசிச்சு பாருங்க. அதோட முக்கியம் வெயிட் லாஸ். அதாவது ரொம்ப உடல் பருமன் இருக்கு, சர்க்கரை இருக்குன்னா நீங்களாம் வந்து கண்டிப்பா டயட்டோட சேர்ந்து, உங்களுக்கு தெரியுங்க கெட்ட விஷயங்கள், அதாவது ஃபாஸ்ட் ஃபுட்டு, துரித உணவுகள், இன்னைக்கும் வந்து பேக்கரியில எல்லாம் சாப்பிட்டுட்டு தான் இருக்கிறாங்க. தள்ளுவண்டி கடையில் வந்து பானிபூரி, இந்த பூரின்னு வைத்து சாப்பிட்டுட்டு தான் இருக்கிறாங்க. பப்ஸ் தான் வந்து பிரேக்ஃபாஸ்ட்ல சாப்பிட்றாங்க. இன்னைக்கு எத்தனை பேர் அவங்களையும் அறியாம அவங்களோட கல்லீரலை கொஞ்சம் கொஞ்சமா கெடுத்துக்கிட்டு இருக்காங்க. துரித பானங்கள், சர்க்கரை எல்லாமே, இதெல்லாம் வந்து நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. இதெல்லாம் கல்லீரல் பிரச்சனையை அதிகமாக்குது, உடல் குண்டா இருக்குது. இதெல்லாம் புரிஞ்சாலும் மக்கள் வந்து மாற விருப்பம் இல்லாம சுவைக்கு அடிமையாகி அதை அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கண்டினியூ பண்ணிங்கன்னா இப்போ நான் சொன்ன 12 அறிகுறிகள் உங்களுக்கு வரலாம். அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிட்டு ஆரோக்கியமான லைஃப் ஸ்டைலை ஃபாலோ பண்ண பாருங்க. தடுப்பூசி யாருக்கு தேவையோ அவங்க போட்டுக்கிறது நல்லதுங்க. ஏன்னா ஹெப்படைட்டிஸ் பிக்கு இன்னைக்கு அருமையான தடுப்பூசி இருக்கு. ஈவன் ஹெப்படைட்டிஸ் சிக்கு கூட நல்ல ட்ரீட்மெண்ட் இன்னைக்கு வந்திருக்கு. நல்ல 10 வருஷமா இருக்குது, முழுமையாக குணப்படுத்தக்கூடிய அளவில். ஆனால் இது எல்லாம் மீறி அரிதான காரணங்களால கல்லீரல் டேமேஜ் ஆகும்போது நம்மளால அதுக்குரிய ட்ரீட்மெண்ட்டு, லிவர் மாத்துறதோ ஏதோ ஒன்று பண்றோம். பட் அது இந்த 3 காரணங்கள் இருக்கு பார்த்தீங்களா, இது தடுக்கக்கூடிய காரணங்களை நீங்க தடுக்கணும். பிளஸ் கல்லீரல் இது வரைக்கும் டேமேஜ் ஆயிருக்குன்னா அதை தடுக்கக்கூடிய உணவுகள் என்ன அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். நான் ஒரு 15 உணவுகள் சொல்கிறேங்க. ஃபர்ஸ்ட், பச்சை காய்கறிகள் அதிகமாக எடுக்கிறது முக்கியம். நார்ச்சத்து நம்ம கல்லீரலுக்கு நல்லது. இந்த பச்சை காய்கறிகள், கீரைகள், இதோடு சேர்த்து வேப்ப இலைகள் வாரம் ஒரு தடவை ஏதாவது ஒரு வகையில் சேர்த்துக்க பாருங்க. 2வது பூண்டுங்க, பூண்டில் இருக்கக்கூடிய அல்லிசின் கல்லீரலுக்கு நல்லது. 3வது சிட்ரஸ் பழங்கள், ஆரஞ்சு, எலுமிச்சை போன்ற பழங்கள், அன்னாசி, ஆப்பிள் டைரக்டா சிட்ரஸ் கிடையாது அப்படின்னாலும் ஆப்பிள்ல இருக்கக்கூடிய பல விஷயங்கள் கல்லீரலுக்கு நல்லது. 4வது மஞ்சள் வந்து ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் பண்பு கொண்ட ஒரு விஷயம். நம்ம சமையலறை அஞ்சரை பட்டியில் இருக்கக்கூடிய மஞ்சள் தூள் அப்படிங்கிறது தனியா பயன்படுத்த வேண்டிய ஒரு மருந்து. 5, வெந்தய தண்ணீர் கொடுத்து பல வீடியோக்கள் இது வரைக்கும் சொல்லியிருக்கேன். வெந்தயத்தில் இருக்கக்கூடிய வைட்டமின் சத்துக்கள், பொட்டாசியம், இரும்பு சத்து, பல விஷயங்கள் இருக்குங்க. வெந்தயம் சாம்பார்ல சேர்த்துக்கலாம், வெந்தயம் இட்லியை சாப்பிடலாம். 6வது வெல்லம் கொஞ்சமாக எடுத்துக்கங்க. சர்க்கரை நோய் இருக்கவங்களுக்குலாம் அது ஒரு இனிப்பு தான். இருந்தாலுமே வந்து இயற்கையான முறையில் தயாரிக்கப்பட்ட வெல்லம்க்கு நல்ல பளபளன்னு இருக்கக்கூடிய வெல்லம் இல்லை, சல்ஃபர் போடாத இந்த வெள்ளையாக்கப்படாத இந்த வெல்லம் நல்லது கல்லீரலுக்கு. பானகம்னு ஒன்று குடிப்போம் தெரியுங்களா, சாமிக்கு வைக்கிறது, அந்த பானகம் நல்லது, வாரத்துக்கு ஒரு தடவை குடிக்கிறோம். 7வது தேங்காய் ஆக்சிடேட்டிவ் டேமேஜை
தடுக்கக்கூடியது. 8வது பியர்ஸ், பேரிக்காய் போன்ற பழங்கள். 9வது பெரிய நெல்லிக்காய்ங்க. இது தனியாக நான் ஏன் சொல்கிறேன்னா, சிட்ரஸ் தான் இதுவும், ஆனால் பெரிய நெல்லிக்காய்க்கு தனி குணம் உண்டு. கல்லீரலை பாதுகாக்கிறதுல, சரி செய்யறதில்ல. 10வது திராட்சை பழம். 11 மில்க் திசில் அப்படின்னு சொல்லக்கூடிய பால் நெரிஞ்சல். 12வது பாகற்காயை வாரம் ஒரு தடவையாவது கட்டாயம் உணவுல சேர்த்தணும். 13 கரும்பு சாறு. 14 பூசணி விதைகள். இதை பத்தி நான் நிறைய பேசியிருக்கேன். 15 நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சமையல் எண்ணெய்கள் முடிஞ்ச அளவு செக்கில் ஆட்டப்பட்ட எண்ணெய்களாகவும், அதே சமயம் அளவோட எண்ணெயை யூஸ் பண்றதும் முக்கியம். இதெல்லாம் கல்லீரலை பாதுகாக்கிற சப்ளிமெண்ட் தாங்க. இது வரைக்கும் நான் சொன்ன 12 அறிகுறிகள் எல்லாம் இந்த உணவுகள் சரி பண்ணவே பண்ணாதுங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்மளுக்கு ஆண்டவன் கொடுத்துருக்கிறது 2 கண்ணு, 2 காது, 2 நுரையீரல், 2 சிறுநீரகம் கூட இருக்கு நச்சுக்களை நீக்க. ஆனா கல்லீரல் ஒண்ணு தாங்க இருக்குது. இதயம் மாதிரி டேமேஜ் பண்ணிட்டீங்க. ஆல்கஹால், வைரஸ் கிருமிகள், மாத்திரைகள் ஏதாவது ஒரு வகையில டேமேஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா மருத்துவ ஆலோசனை தான் நம்பர் 1. அப்புறம் தான் மற்ற உணவுகள் இதெல்லாம் சப்ளிமெண்டா வரும். பெரிய லெவலில் ஹெல்ப் பண்ணாது, கல்லீரல் ஆல்ரெடி டேமேஜ் ஆயிடுச்சுன்னா. அதனால பாதுகாத்துக்க பாருங்க. ஆக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நிறைய பேருக்கு இது கொடுத்த புரிதல் இருக்காது. அவங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப உபயோகமாக இருக்கும். நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. இந்த மாதிரி உபயோகமான மருத்துவ தகவல்களை தெரிஞ்சுக்க. மறுபடியும் நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.